தாய் வீடு மார்ச் 2024. மரணம் எனும் விடுதலை. ஷேக்ஸ்பியரின் கவிதை அனுபவம். எழுதி வாசிப்பவர் ஜிப்ரி ஹாசன். ஆங்கில இலக்கிய உலகில் தன் படைப்புகளில் புதுமையையும் உச்ச சிந்தனையையும் வெளிப்படுத்தியவர்கள் ஷேக்ஸ்பியர் அளவுக்கு வேறு யாருமில்லை. ரொமாண்டிச இலக்கிய படைப்புகளிலும் அதன் இயல்புக்கேற்ப உச்சமான படைப்புகளை கொடுத்தார். யதார்த்தவாத படைப்புகளும் அதே வீச்சுடன் அவரிடமிருந்து கிடைக்கின்றன. அதுதான் எந்த நூற்றாண்டிலும் நினைவு கூறத்தக்க படைப்பாளியாக அவரை நிலைப்படுத்துகிறது. யதார்த்தவாத சிந்தனைகளையும் வாழ்வின் நெருக்கடிகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் மனிதரை மீட்கும் வகையிலான இயற்கைவாத கருத்துகளையும் தன் படைப்புகளில் முன்வைத்தார். இத்தகைய கருத்துக்களை அவர் தனது சொனட் என அழைக்கப்படும் 7 வரிப்பாக்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரது ஃபியர் நோ மோ த ஹீட் ஆஃப் த சன் எனும் கவிதை மரணத்தை ஒரு விடுதலையாக கொண்டாடும் கவிதை. இந்த கவிதையின் மையமே மரணம்தான். மரணம் ஒரு தவிர்க்க முடியாத இழப்பு, ஆன்மாவின் நித்திய உண்மை அது. ஆனாலும் இந்த உண்மையை இலகுவில் மனம் ஒப்புக்கொண்டு விடாது, ஆற்றாமையில் அலைக்கழிகிறது. எனினும் அந்த உண்மையை, அந்த நித்திய விதியை ஒப்புக்கொள்ளும் மனநிலையை நோக்கி நம்மை மிக நுணுக்கமாக இந்த கவிதையில் ஷேக்ஸ்பியர் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். மரணம் நமக்கு எந்த வகையில் ஆறுதலாக இருக்கிறது என்பதை பற்றி அற்புதமாக இந்த கவிதையில் ஷேக்ஸ்பியர் விவரிக்கிறார். மனித அச்சங்களுள் மிகவும் தலையானது மரணம்தான். நாம் உயிருக்காக மற்ற எதனையும் இழந்து விடுவோம். இந்தளவு இங்கு கொண்டாட்டத்துக்குரியதும் பெருமதியானதும் வாழ்வுதான். நெருக்கடியான வாழ்விலிருந்து மரணம் ஒரு விடுதலையாக இருந்தாலும் மனித மனம் அதனை இலகுவில் ஏற்றுக்கொள்வதில்லை. மரணம் மிக பெரும் அச்சுறுத்தலாகவே மனிதரால் நோக்கப்படுகிறது. ஆனால் ஷேக்ஸ்பியர் இந்த கவிதையில் மரணத்தை தழுவிக்கொள்ளும் மனநிலையை மனிதருக்கு கொடுக்க முற்படுகிறார். மரணத்தை பெரும் விடுதலையாக கொண்டாடுகிறார். மனித வாழ்வின் நெருக்கடிகளிலிருந்து, அதன் மாறா துயரங்களிலிருந்து, நெடுதுயிர்க்கும் அதன் குற்ற உணர்ச்சிகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும் ஓர் உபாயமாக அவர் மரணத்தை சித்தரிக்கிறார். ஓர் இறப்பை குறித்த நமது கவலைகள் எந்த அக்கறைக்கும் உரியவை அல்ல என்பதை இதைவிட மிக எளிதாக நமக்கு நெருக்கமாக சொல்லிவிட முடியுமா என எனக்கு தெரியவில்லை. இறப்பை ஒரு சாமானிய நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளும் இடத்துக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஷேக்ஸ்பியருக்கு மிக எளிய காரணங்களும் சம்பவங்களும் சொற்களுமே போதுமானதாக இருக்கிறது. மரணம் எனும் மிகப்பெரிய இழப்பை மிகச் சாதாரண நிகழ்வுகளால் சமநிலைப்படுத்தி கொள்ளும் போது அது மிக இயல்பானதாகவே தோன்றுகிறது. மரணம் என்னென்ன வகையில் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது என்பதற்கு ஷேக்ஸ்பியர் இந்த கவிதையில் முன்வைக்கும் காரணங்கள் எவ்வளவு எளிமையானவையாக இருக்கின்றன, அதே நேரம் ஆழமானவை. நாம் ஒவ்வொருவரும் அந்த வட்டத்துக்குள் தான் தினமும் சுழன்று கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை முதல் வாசிப்பிலேயே நாம் ஒத்துக்கொண்டு விடுகிறோம். நிஜ உலகம் மனிதரிடம் கோரும் அனைத்து விதமான பொறுப்புகள், பணிகளிலிருந்து மரணம் அவரை முதலில் விடுதலை செய்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்களிடமிருந்து கிடைக்கும் தண்டனைகளையோ அல்லது ஏதேனும் விதிகளை பற்றியோ அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொருவருக்குமான மாறாத நிஜம் அது என்பதை எடுத்த எடுப்பிலேயே ஒப்புக்கொள்ள அது ஊட்டம் தருகிறது. மனிதருக்கு நேரும் மரணத்தின் மூலம் அவர் எந்தெந்த தடைகளிலிருந்தெல்லாம் விடுதலை பெறுகிறார் என்பதை ஷேக்ஸ்பியர் மிக எளிமையாக வெளிப்படுத்துகிறார். கோடையின் வெப்பத்துக்கு இனி பயப்பட வேண்டாம். சீற்றமான குளிர்காலத்தின் கொடுமையும் இனி இல்லை. நீ உன் உலகப் பணியை செய்து விட்டாய். உன்னை தாங்கி நின்ற பூமிக்கு திரும்பிவிட்டாய். கோடையின் உஷ்ணமும் குளிர்காலத்தின் கொடுமையும் ஷேக்ஸ்பியர் காலத்து இங்கிலாந்தில் அத்துணை இலகுவாக சகிக்கக்கூடியதல்ல என்று நினைக்கிறேன். இந்த கால நிலையின் கொடுமையிலிருந்து மரணம் ஒரு மகத்தான விடுதலையை கொடுக்கிறது. Golden lads and girls all must, as chimney sweepers come to dust. இந்த வரிகள் சொல்வது உயர்குடிகள் தொடக்கம் சாமானியர்கள் வரை எல்லோருக்கும் மரணம் ஒரு நித்திய உண்மை என்பதைத்தான். கம் டு டஸ்ட், புழுதிக்கு வா என்கிற சொற்றொடரில் நிச்சயமாக ஒரு சிறிய வார்த்தை விளையாட்டு உள்ளது.
சிம்னி ஸ்வீப்பர்ஸ் எனும் புகைபோக்கி துப்புரவாளர்கள், அதாவது ஈமச்சடங்கில் ஈடுபடுபவர்கள் போன்றே உயர்குடியிலிருந்து சாமானியர்கள் வரை தூசிக்கு வர வேண்டும். இந்த நிகழ்வைத்தான் ஷேக்ஸ்பியர் கவிதையில் சாம்பரில் இருந்து சாம்பருக்கு எனும் அர்த்தத்தில் தூசிக்கு தூசி என்கிற சொற்றொடரில் வெளிப்படுத்துகிறார். பெருமானின் முகச்சுளிப்புக்கு இனி அஞ்சேல், கொடுங்கோளர் தாக்குதலையும் நீ கடந்து விட்டாய், உணவுக்கும் உடைக்கும் இனி தேவையில்லை கவனம். கவிதையில் இந்த இரண்டாவது செய்யுளில் இறப்பை பற்றிய மற்றொரு நல்ல பக்கத்தை ஷேக்ஸ்பியர் பதிவு செய்கிறார். மரணத்தின் பின் நீங்கள் ஒரு கொடுங்கோளரின் ஆட்சிக்கு அப்பாற்பட்டவர். உங்களுக்கோ அல்லது பிறருக்கோ உணவளித்து உடுத்துவதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த விடுதலையை நமக்கு ஈட்டித் தருவது எது? மிக இலகுவான பதில், மரணம். மூன்றாவது பந்தியில் இறந்தவர்கள் தங்களை பற்றி ஏன் கவலைப்பட தேவையில்லை என்ற பட்டியலை தொடர்கிறார். இடி, மின்னல் போன்ற இயற்கையின் மற்றொரு சீற்றத்துக்கும் மரணித்து விட்டால் நாம் ஆட்பட தேவையில்லை. மக்கள் நம்மை பற்றி தவறான அல்லது பொய்யான விஷயங்களை நமது முதுகுக்கு பின்னால் பரப்பும் அவதூறு, வசை, வம்புகளுக்கெல்லாம் இனி அஞ்சத் தேவையில்லை. மரணம் எனும் ஆடையை அணிந்து கொண்டால் இனி மின்னலுக்கோ இடிக்கற்களுக்கோ அஞ்ச வேண்டாம். அவதூறுகளுக்கும் கண்டனங்களுக்கும் அஞ்ச வேண்டாம். நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியையும் முணுமுணுப்பையும் வாழ்ந்து முடித்து விட்டீர்கள். இந்த கவிதையை ஷேக்ஸ்பியர் 1611 எழுதினார். ஆனால் ஒரு மரண வீட்டு மனிதரை அது இன்றளவிலும் ஆட்கொள்ளும் ஆழமான உள்ளடக்கத்தோடு நிற்கிறது. முதல் செய்யுளின் வரிகளே மரணத்தை எதிர்கொள்ளப் போகிறவருக்கு அல்லது ஒரு மரணத்தால் உழல்ந்து துயருறுபவருக்கு மிகப்பெரிய ஆறுதலான தொடக்கமாக அமைகிறது. மரணம் மனிதரை ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தும் விடுதலையற்ற ஒரு பெருந்துயரம் எனும் பார்வை ஷேக்ஸ்பியரிடம் இல்லை. மரணத்தை ஒரு விடுதலையாகவே அவர் கொண்டாடுகிறார். இது போன்றதொரு பார்வையை பின்னாட்களில் மலையாள கவிஞர் கல்பற்றா நாராயணின் முரண்டு என்கிற கவிதையில் கண்டடைந்தேன். மரணத்தை விடுதலையாக கொண்டாடும் ஷேக்ஸ்பியரின் அதே மனநிலையை கல்பற்றா நாராயணனின் இந்த கவிதையிலும் காணலாம். முரண்டு. இறந்தவர்கள் பிடிவாதக்காரர்கள். கங்கை நீர் வாயில் விட்டாலும் விழுங்க மாட்டார்கள். நாம் சுவரில் தலைமுட்டி உடைத்து கொண்டாலும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அவர்களின் மடக்கிய விரல்களை உடைக்காமல் பிரிக்க முடியாது நம்மால். மண்ணால் விழுங்கப்படுகையில், தீ எரிந்து ஏறுகையில் சற்றும் முகம் சுளிப்பது கூட இல்லை. அவர்கள் செய்ய மாட்டோம் என்று முடிவெடுத்தால் முடிவெடுத்ததுதான். நன்றி.